ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம சேட்டா சிங் இந்த படத்தினோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆசிஸ் குமார். இந்த படம் வந்து பஞ்சாபில் 2024 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தினோட ஸ்டோரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த படத்தினோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி. அண்ணன் வந்து தங்கச்சி மேலே ரொம்ப உயிராக இருக்கார். அது என்ன ஆகுதுன்னா, அந்த தங்கச்சி வந்து ஒரு எப்படியும் அந்த ஊரில் ஒரு பெரிய ஆளாக வரணும் படித்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலில் படிக்கிறாங்க. அந்த ஸ்கூலில் வந்து சில பிடி மாஸ்டரால் நிறைய ப்ராப்ளம்ஸு அந்த ஸ்கூலில் இருக்கிற மாணவிகள் எதிர்கொள்கிறாங்க. அதிலிருந்து அந்த தங்கச்சி வந்து காப்பாற்றினாரா, இல்லை அந்த தங்கச்சியினுடைய உயிர் போகிறதுக்கு காரணமானவங்கள அவர் பழி வாங்கினாரா, அதுக்கு அந்த பக்கம் அவரோட காதலியை கற்பழித்து பழி கொண்டவங்களுக்கு அவர் பழி எடுத்தாரா, கடைசியில் அவர் என்ன ஆனார் அப்படிங்கிறது மொத்தமாகவே இந்த படத்தினுடைய ஸ்டோரி. இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியெல்லாம் நம்ம தமிழ் படங்கள்லேயே ஒரு 1,00,000 படத்துக்கு மேலே நம்மளே பார்த்துருப்போம். ஏன்னா தங்கச்சியை கற்பழித்து கொண்டு போவாங்க, அதுக்கப்புறம் காதலியை கற்பழித்து கொண்டுருவாங்க, அதுக்கப்புறம் வில்லனை பழி வாங்குறது. இந்த மாதிரி ஒரு கதை வந்து நம்ம தமிழ் படங்கள்லேயே ஒரு 1,00,000 2,00,000 படத்துக்கு மேலே நாமளே பார்த்துருப்போம். அதுபோல் இப்போ வந்து பஞ்சாபில் இது ட்ரெண்டிங் போல் தெரியுது. அதனால் பஞ்சாபில் இந்த மாதிரி படத்தை எடுத்து விட்ருக்குறாங்க. அதுதான் ஒரே ஸ்டோரி, வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த படத்தில் ஆக்ரோஷமான நடிப்பு. ரெண்டாவது 2-3 வாட்டி கொலை செய்கிற அளவுக்கு கொண்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு உயிரோடு எந்திரிச்சு வந்து அவங்கள பழி வாங்குறாங்க. பழி வாங்கினதுக்கப்புறம் பார்ட் 2 வேறு வரப்போகுது. தைரியம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்ட் 2வையும் பார்க்கலாம். ஏன்னா பார்ட் 1 நம்மளால் உட்காந்துருக்க முடியாத அளவுக்கு தான் எடுத்துருக்குறாங்க. இந்த படத்தினோட மொத்த மேக்கிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஹாஃப்லேருந்து ஒரு பார்க்க முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலாம். செகண்ட் ஹாஃபில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரேஜ்னு ஒரு ரொம்ப கிரிஞ்சு எடுத்து வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பொறுமை ரொம்ப வேணும். அந்த மாதிரி தான் இந்த படத்தை உட்காந்து நம்ம பார்க்க முடியும். இந்த படத்தினுடைய மொத்தமாக பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இல்லை, ஒரு ஆவரேஜான ஒரு ரிவெஞ்ச் எடுக்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த சேட்டா சிங். உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பாக இந்த படத்தை, உங்களுக்கு தைரியம் இருக்கிறவங்க, மனதைரியம் ரொம்ப இருக்குது, என்ன மாதிரி கதைனாலும் நான் பார்த்துருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ஒரு டைம் பாருங்கள். உங்களுக்கான படம் தான் இது. வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இந்த படத்தில் வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.